Watch full episodes on Jio Hotstar. யோ கான்ஸ்டபிளே, என்னையா வளைச்சு வளைச்சு ஓட்டுற? அடடடடா கான்ஸ்டபிளே, எதுக்கு ஐயா இப்படி வளைச்சு வளைச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்க? போதும், நிறுத்தியா, நிறுத்து நிறுத்து. எல்லாரும் கேளுங்க, இந்த ஊரை விட்டு உடனே எல்லாரும் காலி பண்ணுங்க. டொர்னடோ வந்துகிட்டு இருக்கு. இந்த ஊர் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். ஓடிடுங்க, ஓடிடுங்க. என்ன சொல்றீங்க? எந்த பக்கத்துல இருந்து புயல் வருது? நீங்க அதை பாத்தீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. லட்டு சிங் சார், டொர்னேடோ எங்க இருந்து வருது? சிவா, டொர்னேடோ ஊருக்கிட்ட வந்துடுச்சு. எந்த நேரத்துல இங்க வரும்? ஆக்சுவலி இப்போ ஓடுறது கூட வேஸ்ட் தான். நமக்கு இப்ப அவ்வளவு நேரம் கூட இல்ல. டொர்னேடோவை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. வழி இருக்குதுப்பா. நான் அந்த புயலை ஒரு புயல் ராகத்தை வச்சு துரத்தி விடுறேன். எப்ப பார்த்தாலும் நீங்க ஏதாவது உளறிட்டே இருப்பீங்கங்க. எவ்வளவு பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு, அது புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். தாத்தாவால டொர்னேடோவை ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. மம்மி, இங்க பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இனிமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஒட்டுமொத்த ஊரையும் காப்பாத்துற பொறுப்பு இன்னைக்கு உங்க கையில இருக்குங்க. யோசிச்சு பாடுங்க. தாத்தா, நிறுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே தாத்தா, ஸ்டார்ட். புயல புயல மத திசையை நீ மாற்றி விடு. புயல புயல மத திசையை நீ மாற்றி விடு. என் புயல புயல மாறிவிடு, ஓடிவிடு, மகு ஓடி ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு. ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு. ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு. நீயே ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு. ஓடிவிடு புயலே நீ ஓடிவிடு. ஊருக்குள்ள வராம ஓடிவிடு. நாம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு தினமும் பாட்டு பாடுறேன், சரியா?
லட்டு சிங் சார், நாம ஊரை காப்பாத்தியாச்சு. ஆனா இப்ப அது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அதனால நம்ம சீக்கிரமா அங்க போய் தடுக்கலாமா? இல்ல 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 இல்ல, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க மலை மரம் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பாத்துடலாம் சார். இங்க இருந்து இங்க போயிட்டு இருக்கா. இந்த ட்ராக் இங்க வந்து அப்படியே நின்னுருச்சு. இங்க இருந்து நேரா இந்த பக்கமா. அட, இங்க லூனியா காட்டுவாசிகள் இருக்காங்களே, அங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை டொர்னடோ அங்க போய் அட்டாக் பண்ணுச்சுன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அடடடடடா, அவங்க கிட்டலாம் எப்படிப்பா போன் இருக்கும்? அவங்க கிட்ட கரண்டே இருக்காதப்பா. அதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி மனுஷங்களை பார்த்தது கிடையாது. அப்படின்னா அவங்கள காப்பாத்தவே முடியாதா என்ன? இல்ல, நாம போய் அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நமக்கு வந்த கஷ்டத்தை நாம தான் அவங்களுக்கு திருப்பி விட்டுருக்கோம். புயலுக்கு முன்னாடி நம்மளால அங்க போய் சேர முடியுமா என்ன? இத கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்க இருந்து டொர்னடோ போய் இந்த வழியா அப்படியே சுத்திக்கிட்டே போய் இங்க அந்த டொர்னடோ செமி சர்க்கிள் வழியா போயிட்டு இருக்கு. ஆனா நாம இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் வழியா இப்படி மலை மேல போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளால அங்க போயிட முடியும். அவங்களுக்கு விஷயத்த சொல்லி நாம அவங்க உயிரையும் காப்பாத்தலாம். அப்ப நீ உடனே பறந்து போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். இல்ல, வழி ரொம்ப பெருசு. ரொம்ப நேரத்துக்கு என்னால பறக்க முடியாது. ஏன்னா இப்ப பறந்துட்டா கிட்ட போறப்ப பேட்டரி ஒர்க் ஆகாது. நான் கொஞ்ச தூரம் உங்க கூடயே வரேன், சரியா? சரி, அப்ப வா. ஹலோ ரேவா. ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்காக கான்ஸ்டபிளோட போய் உக்காந்துருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல லட்டு சிங் சார். எங்களால நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க வந்துட்டோம். ஓஹோ, ஆமா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணிருக்கீங்க. எனக்கு கால் நீட்டி ஹாயா உட்கார இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா வழி ரொம்ப தூரம் இருக்குல்ல. ஆஹா ஆகா, இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எந்த ஒரு பள்ளமும் தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போது பாரு. ஸ்மூத். அட, மோட்டார் சைக்கிள் போற மாதிரி தெரியல, அப்படியே ஸ்மூத்தா போகுதுன்னா பாத்துக்கங்க. இதை எப்படி வர்ணிக்கிறதுனா அப்படியே அந்தரத்துல காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன். உண்மையிலேயே பறந்துகிட்டு தான் இருக்காருன்னு யாராவது சொல்லுங்க அப்பா. ஆமா, இவ்வளவு ஸ்மூத்தான ஒரு ரூட்டை எப்படி கண்டுபிடிச்ச கான்ஸ்டபிள்? நான் கண்டிப்பா இந்த ரூட்டை பார்த்தே ஆகணும். வேணாம் வேணாம், நீங்க பார்க்காதீங்க. ஒய், ஏன் நான் பார்க்க கூடாது? நான் பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன். காப்பாத்துங்க. சார், போடுங்க. என்ன பண்றீங்க லட்டு சிங் சார்? அப்படியே உட்காருங்க. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். லட்டு சிங் சார், எந்திரிங்க. இப்போ இப்படிலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்மளால அங்க போகவே முடியாது. சிவா, லூனியா கிராமம் அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. நாங்க பொறுமையா இந்த மலையை சுத்தி வரோம். நீ உடனே பறந்து போய் அவங்களெல்லாம் காப்பாத்து. ஏன்னா டொர்னடோ அவங்க கிட்டத்துல இருக்கு. ஏய், எங்க கூட வா. ஏய், யாரு நீ? எங்கிருந்து வரேன்னு சொல்லு. நான் வேதா சிட்டில இருந்து வந்திருக்கேன். லூனியா ட்ரைபை நோக்கி ஒரு டொர்னடோ போயிட்டு இருக்கு. அவங்கள காப்பாத்த தான் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நாங்க தான் ரூபா ட்ரைப். அந்த லூனியா ட்ரைப் எங்களுக்கு எதிரிங்க.
சூறாவளியால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா அதுங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த சின்ன பையனை இங்கிருந்து போக விடாதீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தலைவரையா அடிச்சிட்டியா? இவன் தப்பிக்க பாக்குறான். எங்க தலைவர் மேலேயே கையை வச்சிட்டியா? புடிங்க அவனை. அடடா, இவன் ரொம்ப பலசாலியா இருக்கானே. நீ இந்த வழியா உடனே வெளியே போயிட. ஆனா நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ற? ஏன்னா நீ உண்மையாவே ரொம்ப பலசாலியா இருக்க. இவ்வளவு தூரம் யாருக்கோ உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்க. நீ எல்லாரும் முன்னாடி உன்னோட பேரு சிவான்னு சொன்னல, அப்புறம் உன்னை யாராவது பையனை கூப்பிட்டா அது எனக்கு சுத்தமா பிடிக்காதுல்ல? அட இல்ல, நீ என்ன சின்ன பையன்னு சொல்லலாம். ஆனா கெட்டவங்க என்ன அப்படி சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். நீ தாராளமா சொல்லலாம். இல்ல, நான் உன்னை சிவானே கூப்பிடுறேன். நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, உனக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. தேங்க்யூ. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. பாய். பத்திரமா போயிட்டு வா. புடிங்க புடிங்க. அந்த சிவா பையன் தப்பிச்சு வர்றான். புடிங்க. ஓ நோ, சிவா, அந்த சூறாவளி தன்னோட பாதையை மாத்திடுச்சு. அது இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ இப்ப ரொம்ப தூரத்துல இருக்க. ஓகே ரேவா. யாரு நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் சிவா, வேதா சிட்டில இருந்து வரேன். இப்போ பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி மலையில போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஊருக்குள்ள பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. அந்த பூவை பாத்தீங்களா? இது நம்ம எதிரி ஊர்ல இருக்கிற பூ. இவன் கலுபா ஊர்ல இருந்து தான் வந்திருக்கான். அப்பனா கண்டிப்பா இவன் நம்ம எதிரியா தான் இருப்பான். இவனோட ஆசையெல்லாம் நாம இந்த இடத்த காலி பண்ணிட்டோம்னா கலுபா ஆளுங்க வந்து நம்ம ஊரை ஆக்கிரமிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்னையா சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க. உன்னோட தப்பான இந்த எண்ணத்துக்கு கண்டிப்பா நாங்க ஈடு கொடுக்க மாட்டோம். இங்க இருந்து உடனே ஓடி போயிடு குட்டி பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனும் நெருப்ப விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா இவனும் மாயாஜாலம் பண்றவன் தான். இது மாயாஜாலம்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ரெண்டு பையிலையும் வேற வேற துகள்கள் இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அது நெருப்பா மாறி வெளியில வரும். இத சொல்லியே இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க போல இருக்கே. இது ரெண்டுமே வேற வேற கெமிக்கல்ஸ். அதனாலதான் ரெண்டும் ஒன்னா ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நெருப்பு வருது. சிவா, கொஞ்சம் சீக்கிரம் சிவா. சூறாவளி உன் பக்கத்துல வந்துருச்சு. உடனே அங்க இருந்து கிளம்பு. அங்க டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாத சிவா. முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு சிவா. டைம் இல்ல. அந்த டொர்னடோ ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. நீங்க சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடுங்க.
இவன் சொல்றத யாரும் கேட்காதீங்க. இவன் எதிரிகளோட ஆளுதான். அங்க பாருங்க, பறவை எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. காத்தோட வேகத்தையும் கொஞ்சம் நல்லா பாருங்க. சொன்னா கேளுங்க, போயிடுங்க. அவன் சொல்றது உண்மைதான். ஆபத்து வருதுன்னா பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். சீக்கிரமா வாங்க. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. சிவா, தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சிவா. நீங்க இங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திருக்க. நாங்க உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல, நட்பாக வந்திருக்கோம். இந்த சிவா ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கான்னா பக்கத்துல இருக்கிற நாம மட்டும் எதுக்காக சண்டை போட்டு எதிரியா இருக்கணும்னு தோணுச்சு. நாம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும். சிவா 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 சிவா. நேரம் ஆகிட்டு இருக்கே. சரி, நாங்க இங்கே இறங்கிடுறோம். இல்லைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இத சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வேதாஸ் நகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைச்சிருக்கு. அந்த மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்த நாட்டிலே மிகப்பெரிய டர்னல் ரூட் வேற எங்கேயும் இல்ல, நம்ம வேதாஸ் சிட்டியில மட்டும்தான் இருக்கு. இந்த டர்னல் ரூட் வழியா வேதாஸ் சிட்டியில இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும். அதோட டெர்மினல் வீனஸ் சிட்டியில இருக்கும். இந்த டர்னல் ரூட்ல டிராவல் பண்ற உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். தேங்க்யூ. வாங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க. சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போலாம். சிவா, அந்த 4 பேரையும் பாரு. அவங்க மேல எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. நீ யார பத்தி சொல்ற ரேவா? சிவா, சிவா அங்க பாரு. அவங்க 4 பேரும் ஓடி போய் இன்ஜின்ல ஏறிட்டாங்க. ஒருவேளை நார்மல் பேசஞ்சரா இருந்தா எல்லாரும் இருக்கிற இடத்துல தானே அவங்களும் போய் உட்காரணும். ஓகே ரேவா, நான் உடனே போய் அங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். லட்டு சிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 4 பேர் இன்ஜின்ல வந்து உட்கா.
ஒன்னும் பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. பேட்டரி இல்லாம என்னால சைக்கிளை பறக்க வைக்கவே முடியாது. இப்போதைக்கு க்ளூ டயர் ஆன் பண்ணி ட்ரெயின் மேலே டிராவல் பண்ண வேண்டியதா. அந்த பையனை பாருங்க, அவன் மனுஷனா இல்ல ஏலியனா? நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும்? எங்களோட தேவை என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ ட்ரெயினை ஓட்டுறதுல மட்டும் கவனமா இரு. நாங்க உன்னை எங்க நிறுத்த சொல்றோமோ அங்க நிறுத்து போதும். ஹலோ அங்கிள், நானும் உங்க கூட வரலாமா? இந்த பையன் எப்படி உள்ள வந்தான்? அந்த சின்ன பையனை பிடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இவனை அடிச்சு துவைச்சு காய போடுங்க. ஓடி பையன் நம்ம கிட்டே மோத வந்துட்டான். என்ன பண்ற? சிவா, இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து சிவா. ட்ரெயினை ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கான். முன்னாடி டனல் வேற வரப்போகுது சிவா. லட்டு சிங் சார், இது இருக்காங்க ஒட்டுமொத்த கேங்கும். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ட்ரெயினை இல்ல பஸ்ஸை கூட ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல உடனே வந்து நிப்பான் இந்த லட்டு சிங் சார். இன்னைக்கு சரியான நேரத்துக்கு சிவா வரலன்னா என்னாலையும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. ரொம்ப நன்றி சிவா. சரி, நீங்க போங்க அங்கிள், இல்லன்னா பேசஞ்சர்ஸ்க்கு தான் கஷ்டம். பாய் பாய். டனலுக்குள்ள இன்னும் லைட்டே போடலையே. ஆனா இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? இது என்னது? இந்த ரெண்டாவது வழி எங்க இருந்து வந்துச்சு? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. மறுபடியும் என்ன பிரச்சனை? இந்த ட்ரெயின் கண்ட்ரோல்லே இல்லையே. இந்த ட்ராக்கும் சேஞ்சே ஆக மாட்டேங்குதே. அட, எதுக்காக ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க? ஆமா, டனலுக்குள்ளேயே இந்த நிலைமைனா இன்னும் முன்னாடி போனா என்னென்ன நடக்குமோ தெரியலையே. டிரைவர், எந்த ஸ்டேஷன்ல கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி வச்சிருக்க? நாம எங்க வந்திருக்கோம்னு எனக்கும் எதுவும் புரியல மேடம். ஹலோ எவ்ரிபடிஸ், இது என்னோட ஸ்டேஷன். என்னோட பேரு கும்னாம் சிங்.
உங்க எல்லாரையும் என்னோட ஸ்டேஷனுக்கு நான் வரவேற்கிறேன். இதை தவிர வேற யாருக்கும் என்னை பத்தி எந்த தகவலும் தெரியாது. கும்னாம் சிங் அவர்களே, எதுக்காக என்னோட ட்ரெயினை நீங்க நிப்பாட்டினீங்க? என்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுதானே. நான் பண்றது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள். சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு சூட்டே ஆகாது. நீங்க இந்த ரூட்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ண போறீங்க. அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாரும் பாருங்களேன். அந்த பேக் எங்க காணாம போயிடுச்சுன்னு தெரியலையே. அது யாரோட பேக்? உங்களோடதா? அது யாரோட பேகா இருந்தாலும் இந்த கும்னாம் ஸ்டேஷன்ல காணாம போயிட்டா அது திரும்ப என்னைக்குமே கிடைக்காது. நீங்க காணாம போகணும்னு இப்ப நினைக்கிறீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா ட்ரெயினுக்குள்ள போய் உட்காருங்க. அதான் நல்லது. நான் யாரையும் எதுவும் பண்ண விரும்பல, அதனால என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. பாட்டி, சிவா வீட்ல இருக்கானா? அடடா லட்டு சிங், கொஞ்ச நேரம் வந்து உட்காரு கண்ணா. எவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்க பாரு. கண்டிப்பா இதுக்கு 2 காரணம் மட்டும்தான் இருக்கும். ஒண்ணு, வெளியே வெயில் தாங்க முடியாம வேர்த்து கொட்ட ஓடி வந்திருப்ப. இல்லைன்னா சிவாவை கூப்பிடுறதுக்காக வந்திருப்ப. ஒருவேளை வெயில் தான் காரணம்னா இப்பவே ஐஸ் வாட்டர் குடுக்கற, குடிச்சிட்டு கிளம்பு. அத விட்டுட்டு சிவாவை கூட்டிட்டு போக வந்திருந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தரமாட்டேன். முதல்ல கிளம்பு. லட்டு சிங், என்னப்பா இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன இப்படி நிக்கிற? போய் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. ஓ தாத்தா, இந்த வழியா ஒரு வேலை இருந்தது. போகும்போது வீடு இங்க தானா இருக்கு, ஒரு எட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் மேல சந்தேகப்படுறதே வேலையா போச்சு. அதுவும் தப்பில்லை. பிரச்சனை வரும்போது தான் நான் உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கா. சமாளிக்க முடியல. தாத்தா நீங்களே சொல்லுங்களேன். தாத்தா, இன்னைக்கு காலையில தான் அந்த டன்னல் ட்ரெயினை நான் திறந்து வச்சேன். ட்ரெயின் நல்லபடியா கிளம்பி அது டன்னலுக்குள்ள போற வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் தாத்தா என்ன நடந்ததுன்னே தெரியல. டன்னலுக்குள்ள போன ட்ரெயின் திடீர்னு மாயமாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க தாத்தா. ஆமா தாத்தா, ஆமா. பாட்டிமா, இப்போ அது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன். தாத்தா, டன்னலுக்குள்ள போன ட்ரெயின் எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தாத்தா. காலையில இருந்து எனக்கு பேசஞ்சரோட வீட்ல இருந்து போன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு தாத்தா. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. லட்டு சிங், உனக்காக லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அட, இந்த லட்டு சிங் எங்க போயிட்டான்? சிவாவை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டானா? நீ ஒருட்டு எப்ப பாரு எல்லாத்தையும் பதட்டமாவே எடுத்துக்கிட்ட. 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு வர போயிருக்காங்க. கொண்டா, அத நானே குடிச்சுக்கிறேனே. நீ கொடுத்தா எல்லாமே ருசியா இருக்குது. தேவையில்லாம விஷயத்த மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்க லட்டு சிங் சார், டனலுக்குள்ள போய் பார்த்தா நிச்சயமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். லட்டு சிங் சார், என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல. அவ்வளோ பெரிய ட்ரெயின் எப்படி இந்த டனலுக்குள்ள வந்ததும் காணாம போகும்? ஒருவேளை இந்த டனலுக்குள்ள ஏதாவது பூதம் இருக்கா? அதனால இந்த ட்ரெயின் காணாம போயிடுச்சா? ஆமா ஆமா, பூதத்துக்கும் ட்ரெயின்ல போகணும்னு ஆசை இருந்திருக்கும்ல. என்ன பேச்சு பேசுற? அது என்னப்பா வெளிச்சாது? அது ட்ரெயினோட இன்ஜின் ஆச்சே. டன்னலுக்குள்ள ட்ரெயின் காணாம போச்சு. ஆனா திடீர்னு எப்படி வருதுன்னு தெரியலையே. ஓடுங்க. லட்டு சிங் சார், ரேவா, ஆதி, யூடி இவங்கெல்லாம் எங்க? அவங்க எல்லாரும் ட்ராக் பக்கத்துல ஜம்ப் ஆகி குதிச்சுட்டாங்கப்பா. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே லட்டு சிங் சார். இது எப்படி நடக்கும்? நம்ம கண்ணு முன்னாடி தான் என்ஜின் வந்துச்சு.
ஒரு செகண்ட்ல அதுவும் காணாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு யூடி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குப்பா. பூதத்தால மட்டும்தான் இந்த மாதிரி மாயாஜலம் பண்ண முடியும். அடடா லட்டு சிங் சார், ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம். சிவா நீ முன்னாடி போ, உனக்கு பாதுகாப்பா நான் பின்னாடியே வரேன். ஓகே லட்டு சிங் சார். யோ கான்ஸ்டபிளே, நாமளும் இப்ப உள்ள போய் தான் ஆகணும். சிவாவை நம்ம தனியா விட முடியாது இல்லையா? இது ரேவாவோட கர்ச்சீஃப். அப்படின்னா அவங்க இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்கணும். ஆனா இதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க? இங்க போறதுக்கு எந்த வழியும் இல்லையே. இந்த வெளிச்சம் மட்டும் எங்க இருந்து வருது? ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு வழி மறைஞ்சிருக்கணுமோ? எஸ், கண்டிப்பா இங்க ஒரு வழி இருக்கு. லட்டு சிங் சார், இங்க என்னமோ மறைஞ்சிருக்கு. கொஞ்சம் வந்து தேடுங்க. இங்க வேற ஏதோ ஒரு டனல் கண்டிப்பா இருக்கு. கிடைச்சிருச்சு. சார், நான் உண்மையில பயந்துட்டேன் சார். உள்ள போலாமா சார்? வாங்க சார். உள்ள போலாம். என்னப்பா இதெல்லாம்? இங்க ஒரு பெரிய ஸ்டேஷனே கட்டி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். ரேவா, உங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகல? அந்த டோரை யார் திறந்தது? ஏய், சீக்கிரம் போய் அந்த கதவை மூடிட்டு வந்துரு. ஓஹோ, அப்ப நீதான் அந்த சிவாவா? என்னோட ஆளுங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது நீதானா? இன்ஸ்பெக்டரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்க. உங்க எல்லாரையும் இந்த கும்னாம் ஸ்டேஷனுக்கு அன்போட வரவேற்கிற. இந்த குட்டி பசங்க எல்லாரையும் பிடிச்சு கட்டி போடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், சிவா, கும்னாம் சிங் அங்க ஓடிட்டு இருக்கான் பாரு. சிவா, சிவா, சிவா. ஹலோ அங்கிள், முன்னாடியும் பார்த்தா எப்படி, பின்னாடியும் பாருங்க. என்ன காப்பாத்துங்க. சிவா, நான் எத்தனையோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப உன்னால எல்லாமே போச்சே.
நான் இந்த ட்ரெயினை அப்படியே ஹைஜாக் பண்ணி இந்த கும்னாம் ஸ்டேஷன்லயே வச்சிடலாம்னு நினைச்சேன். அதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேனே. ஆனா இப்போ என்னோட கும்னாம் ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டியே சிவா. இங்க பாரு கும்னாங் சிங், கவலைப்படாத. நான் உன்னை ஒரு அருமையான ஜெயில தூக்கி போடுவேன். அது பேரும் கும்னாங் தான். அங்க நீ ரயில் பெட்டியை என்ற மாதிரி கம்பி அருமையா எண்ணலாம். யோசிக்காத, கம்பி எல்லாம் நிறைய இருக்கும், என்னைக்கிட்டே இருக்கலாம். ஷிப்ப உடனே நிறுத்துங்க. ஷிப் எதுக்கு நிக்க மாட்டேங்குது? ஷிப் ஐஸ் பாறையில போய் நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ ஐஸ் உடையாத வரைக்கும் நம்மளால இப்ப முன்னாடி போகவே முடியாது. அந்த ஐஸை உடைக்கிறது பெரிய விஷயமா சார்? ஐஸை உடைக்கிற ராகம் எனக்கு தெரியும் சார். நான் பாட்டு பாடி ஐஸை எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் நீங்க பாருங்க. கரைஞ்ச வீடு ஐஸு கமாட்டி பனிச்சே கரைஞ்ச வீடு பனிய சரிகமா பனிய கரைஞ்சு வீடு பனிய சரிகமா பனிய கரைஞ்சிட்டு பனிய பறஞ்சிட்டு கரைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு பனிய வழிவிடு பனிய பனிய பனி பனிய கரைஞ்சிடுவேன் பனிய பனிய கரைஞ்சிடு பனிய பனிய கரைஞ்சிடு கரைஞ்சிடு பனிய வழிவிடு கரைகாவ பாடனி பறஞ்சிடு பனிய பனி பனிய கரைஞ்சிடுவேன் பனிய கரைஞ்சிடுய பனிய கரைஞ்சிடு கரைஞ்சிடு பனிய பனிய கரைஞ்சிடு பனிய பனிய கரைஞ்சிடு கரைந்து விடு கரைந்து கரைந்து தாத்தா தாத்தா உடஞ்சிருச்சு. போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க, போதும். தேங்க்யூ. ஓகே ஓகே, ஏதோ கொஞ்சம் இசையில மூழ்கிட்டு அவ்வளவுதான். ஷிப்புக்கு கீழே ஏதோ நடந்திருக்கு. சீக்கிரம் போங்க, லைஃப் போட்ல போய் ஏறிக்கிங்க. என்னப்பா இது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பெண்குஞ்சி நம்மள எங்க கூட்டிட்டு போயிட்டு? நான் உடனே சிவாக்கு போன் பண்றேன். அவன் கண்டிப்பா வந்து நமக்கு உதவி பண்ணுவான். சொல்லுங்க தாத்தா. என்ன? ஓகே தாத்தா, டோன்ட் வரி, நாங்க இப்பவே வரோம். சீக்கிரமா வந்துடுறோம். தாத்தாவோட ஷிப் ஐஸ்லாண்ட்ல மூழ்கிடுச்சா? அவங்க எல்லாரும் லைஃப் போட்ல போய் ஏதோ தீவுல பத்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? நான் உடனே போய் தாத்தாவை காப்பாத்தி ஆகணும். அட ஆண்டவா, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? நீங்க கவலையே படாதீங்க பாட்டி, நான் போய் தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உடனே லட்டு சிங் சாருக்கு போன் பண்றேன். ஹலோ லட்டு சிங் சார். ஓகே, நேரா நாங்க உங்களை போர்ட்ல மீட் பண்றோம். ஏய், எங்க கூட வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு தான் ஐஸ். ஆனா நான் இருக்க மாட்டேன் நைஸ். நான் என்ன சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்யணும். இல்லைன்னா எனக்கு கோவம் வரும், அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்.
அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இவங்க எல்லாருக்கும் டைவிங் சூட்டை கொடுங்க. அப்படியே உங்களோட கடலுக்கும் கூட்டிட்டு போங்க. ஷிப்புக்குள்ள எந்த பொருள் இருந்தாலும் அதை இவங்க எல்லாரும் சேர்ந்து மேல கொண்டு வருவாங்க. என்னால தண்ணிக்குள்ள போக முடியாது. எனக்கு டைவிங்கே தெரியாது. நான் வயசான ஆளு பாருங்க. என் வயசு வேணான்னு சொல்லவா? என்ன விட்டுருங்க. வேணா நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்க அதை கேட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுவே போதும். வெரி குட். அற்புதம். இது இதை விட ரொம்ப நல்ல வேலையாச்சே. சரி, ஒரு பாட்டு பாடு கேட்போம். ஓகே, பாட்டு பாடிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இத ஏன் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க வர கப்பலெல்லாம் திருடுவோம். இத பார்த்து கூட உனக்கு புரியலையா? நாங்கெல்லாம் கடற்கொள்ளைக்காரர்கள். எங்களோட பென்குயின்ஸ் எல்லாம் போயிட்டு எந்த கப்பல் வந்தாலும் அதுக்கு கீழே போயிட்டு டைம் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் நாங்க பிளாஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கி போயிடும். அதுக்கப்புறம் நாங்க அதுல இருக்கிற பொருள் எல்லாம் திருடி இங்க எடுத்துட்டு வந்துருவோம். அப்ப எதுக்காக நீங்க மனுஷங்களை கைது பண்றீங்க? வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான். எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது யாரு? சில பேர் ஈகுளோ செஞ்சு கொடுப்பாங்க. சில பேர் பொருட்களை அடுக்கி வைப்பாங்க. மேன் பவர். இங்க எங்களுக்கு மேன் பவர் அதிகமா தேவைப்படுது. இப்போ நீங்க கேள்வி கேட்கறத நிறுத்துறீங்களா இல்லையா? நிறுத்திட்டு உடனே பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிங்க. போதும், நிறுத்து. பாட்டை நிறுத்த போறியா இல்லையா? போய் அவன் பாடுறத நிறுத்துங்க. கை காலெல்லாம் கட்டி போடுங்க. இதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட மட்டும்தான் இவன் வாயவே திறக்கணும். ஈகுளு எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டான். எவ்வளவு பெரிய பெரிய கிராக் விழுந்திருக்கு பாரு. இவன் மனுஷனா இல்ல ஜந்துவா? இந்த இடம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல சிவா? உங்க கிராமமும் இதே மாதிரி தான் இருக்கும்ல? இந்த மாதிரி பனியோட. ஒரு வாட்டி எங்க ஊர்ல இந்த மாதிரி பனி பொழிஞ்சிச்சு. எங்க பார்த்தாலும் பனியோ பனி. நான் ஒரு ஸ்லெட்ஜ ரெடி பண்ணி அதுல என் டாகிய வச்சு சுத்திக்கிட்டே வந்தேன். அந்த ரேஸ்ல ஜெயிச்சது யார் தெரியுமா? நீ தான் ஜெயிச்சிருப்ப. அதுக்கப்புறம் உன் கனவு கலைஞ்சு போயிருக்கும். எனக்கு இங்க வந்தவன ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நில்லு நில்லு, காப்பாத்துங்க. இந்த பையன் இவ்வளவு வேகமா இருக்கானே. இந்த கிழவனோட வாயை கொஞ்சம் திறந்து விடுங்க. இவனுக்கு அவங்க எல்லாரையும் தெரியும் போல இருக்கு. சிவா 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 சிவா. இவன் வாயை மூடிட்டு போய் அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. சிவா 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 சிவா.
இங்க யாரோ இருக்காங்க. அவங்க தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அவங்க நம்மளையும் தேடி கண்டிப்பா இங்க வருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நாம ஒரு வேலை பண்ணுவோமே. அட, இங்க யாருமே இல்லையே. இங்கேயும் யாரும் இல்லப்பா. எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? என்ன அங்கிள், யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் போடி பையா, இங்க வா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. இந்த பசங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாப்போம். அந்த கல்லுக்கு பின்னாடி ஒருத்தன் முழிஞ்சுகிட்டு இருக்கான் பாருங்க. ஓகே சிவா. இப்ப என்ன பண்ணுவ குட்டி பையா? அப்படியே ஓடிடு. என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன பண்றீங்க? குளூர்ல உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இவரை நல்லா இறுக்கமா புடிங்க. பையனை மட்டும் சொல்லக்கூடாது அங்கிள். சிவா, சிவா, என்னோட பேரு சிவா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியப்பா. அத மறுபடியும் நான் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பறந்து வந்து எனக்கு ஸ்டெண்ட் போட்டு காட்டியிருக்க. ஹார்ட் அப்படி டப்புச்சு டும்முன்னு அடிச்சுதப்பா. இங்க பாரு, நானே உன்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறேன். ஏற்கனவே நீ அடி வாங்கி வீங்கி போயிருக்க, அதனால நான் ஸ்டண்ட் போடாம என்ன சொல்லிடுறேன். அங்க பாருங்க, அதான் அவங்களோட இடமா இருக்கணும். எல்லாரும் அங்கதான் இருக்கணும். அந்த பசங்களை நிறுத்தலாம் வாங்க. வா சிவா வா. நீ ரொம்ப தைரியசாலியா இருக்கியே. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஏன் முன்னாடி உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னோட பேரு மிஸ்டர் ஐஸ். ஆனா நான் இருக்க மாட்டேன். வெரி நைஸ். ஓகோ, அப்படியா? நான் தான் இன்ஸ்பெக்டர். சரி இன்ஸ்பெக்டர் அச்சு, இங்க நான் சொல்றது மட்டும் தான் நடக்கும். உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது.
நான் தான் இப்போ உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். சரி குட்டி பையா, சொல்லு, இங்க எதுக்காக வந்திருக்க? பாஸ் பாஸ், இவனை சின்ன பையன் சொல்லாதீங்க. சின்ன பையன் சொன்னதுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியா? இந்த சின்ன பையனை சின்ன பையன்னு சொல்லாம வேற என்னன்னு கூப்பிடுவாங்க? சிவா, என்னோட பேரு சிவா. அவனை உடனே புடிங்க, புடிச்சு அவன் கதைய முடிங்க. சிவா, நான் உன்னை சின்ன பையன் நினைச்சு சும்மா விட்டுட்டானா? நீ என்ன பண்ணிருக்க? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன அங்கிள், எங்க ஓடுறீங்க? நில்லுங்க, இன்னும் ஃபைட் முடியலல்ல. கரைஞ்சு போயிடு ஐஜே, என் ஐஜே நீ கரைஞ்சு போயிடு ஐஜே, கரைஞ்சு போயிடு, கரைஞ்சு 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 போயிடு, கரைஞ்சு போயிடு ஐஜே. தாத்தா போது நிறுத்துங்க, நாங்க தாத்தா போதும் நிறுத்துங்க. போதும் நிறுத்து சிவா, இதுக்கு மேல பாடி தாங்காது. என்னோட பேரு மிஸ்டர் ஐஸ், ஆனா இனிமே நைஸா இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அப்புறம் மிஸ்டர் ஆச்சு, வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என் பேரு அச்சு இல்லடா, நான் தான்டா இன்ஸ்பெக்டர். ஓ, 2 தடவை அச்சு அச்சுன்னு சொல்லணுமா? ஓகே மிஸ்டர் அச்சு அச்சு, சீக்கிரம் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.